நம்ம தமிழகத்தின் முன்னாள் மேயரா இருந்த சைதை துரைசாமி அவருடைய ஒரே ஒரு ஆசை மகனான வெற்றி துரைசாமி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹிமாச்சல பிரதேசத்துல படப்பிடிப்பு லொகேஷனை பார்க்க போறேன் அப்படின்னு பெரும் விபத்துல சிக்கி இன்னும் அவருடைய உடல் சட்லாஜ் நதியில இருந்து தேடி கண்டெடுக்கப்பட முடியாம இருக்கு. இப்படி இருக்க இன்னைக்கு 6வது நாள் தேடுதலை காலையில துவங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா நிச்சயமா வெற்றி அவருடைய உடல் தேடி கண்டெடுக்கப்படும் அப்படின்னு ராணுவ தரப்புல இருந்தே கூறப்பட்டிருக்கு. ஸோ இந்த பரபரப்பான சூழ்நிலையில சைதை துரைசாமி தன்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சைதை துரைசாமி பகிரங்கமா அதிர்ச்சி தரும் திடுக்கிடும் குற்றச்சாட்டு அவர் ஒன்று இப்ப பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதுல 2 பேர் மேல நேரடியா சைதை துரைசாமி குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சம்பவம் நடந்த நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய மகன் கிட்ட கடைசியா தொலைபேசியில பேசியிருந்தப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு லொகேஷனையும் இல்ல சுற்றுலா தலத்துக்கு போக வேணாம், சண்டே அப்படிங்கிறதால எல்லா இடத்துலையுமே கூட்டமாக இருக்கும், இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிட்டு அடுத்த நாளான திங்கட்கிழமை போய் லொகேஷன் பார்க்கும்படி தன்னுடைய மகனுக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். ஆனா இந்த விபத்துல தப்பிச்சிருந்த அசிஸ்டன்ட் கோபிநாத் அவர் தான் வலுக்கட்டாயமா வெற்றி அவரை லொகேஷன் பார்க்க கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி வெற்றி கடைசியா தான் கிட்ட கூறியதா சைதை துரைசாமி அசிஸ்டன்ட் கோபிநாத் அவரும் இந்த விபத்து நடக்க முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி சைதை துரைசாமி சொல்லி இருந்திருக்காரு. அதே போல அவங்க எடுத்துக்கிட்டு போன அந்த வாடகை கார் உரிமையாளர் அவர் மேலையும் சைதை துரைசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. அதுல டிரைவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதா கூறப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிரைவரை அந்த டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தினது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி சைதை துரைசாமி அந்த டிராவல்ஸ் மேலையும் அவர் குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல டிரைவர் பின் சீட்ல உட்காந்துக்கிட்டு இருந்த கோபிநாத் இவங்க 2 பேருமே சீட் பெல்ட் அணிஞ்சிருந்திருக்காங்க. ஆனா வெற்றி அவரு சீட் பெல்ட் அணியாம தான் இந்த டிராவல்ல அவர் பயணம் பண்ணியிருக்காரு. இதையும் பாத்தீங்கன்னா இந்த விபத்துல தப்பிச்சிருந்த கோபிநாத் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது வெற்றி அவர் உட்கார்ந்திருந்த அந்த இடத்துல இருந்த சீட் பெல்ட் சரியா வேலை செய்யல, அதனால வெற்றி அவர் சீட் பெல்ட் அணியாம தான் அவர் பயணம் பண்ணாரு. ஒருவேளை அவர் சீட் பெல்ட் அணிஞ்சிருந்தார்னா கண்டிப்பா என்ன போல அவரும் தப்பிச்சிருக்கலாம். அதனால சீட் பெல்ட் சரியா மெயின்டைன் பண்ணாம விட்ட அந்த டிராவல்ஸ் நிறுவனம் அவங்களும் தன்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி சைதை துரைசாமி இன்னைக்கு அதிர்ச்சி தரும் இந்த பரபரப்பு பேட்டியை கொடுத்திருக்காரு.